இப்போ பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்கு ஒரு பங்கை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதுவரையும் 8 வீடியோ போட்டிருக்கோம். இது 9வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்பெனியோட பல்வேறு அம்சங்களில் எதெல்லாம் பார்த்து நாம் எச்சரிக்கை அடையணும். ஆங்கிலத்தில் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் போகும்போது ரெட் லைட்டு காமிச்சா என்ன அர்த்தம்? நிறுத்திக்கோ, ஃபர்தராக முன்னேறாத அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ஒரு பங்குல முதலீடு செய்ய போகிறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அம்சங்களாக இருக்கும். அதெல்லாம் தான் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் முதலீடு செய்யறதுக்கு ஆபத்தான இல்லை எச்சரிக்கையை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன். இந்த வீடியோவில் நம்ம ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை பார்த்து நாம் முதலீடு செய்யாமல் ஒதுங்கி நிற்கணும், இல்லை எதெல்லாம் பார்த்து எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிக்ளைனிங் ரெவின்யூ. அதாவது ரெவின்யூன்றது தெரியும், ஒரு கம்பெனி ஒரு ஆண்டில் எவ்வளோ தூரம் வருவாய் ஈட்டுது அப்படிங்கிறது. அது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கூட மாறுபடும். சில தொழில்கள் இருக்குது, அதில் ஒரு குவார்ட்டரில் கூட இருக்கும், இன்னொரு குவார்ட்டரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் சுகர். இது எல்லா நிறுவனத்துக்கும் பொருந்தாது. பல நிறுவனங்கள் ஆண்டு முழுக்க உற்பத்தி விற்பனை அப்படிங்கிறது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனால் இப்போ நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டோட ரெவென்யூ அப்படின்னு எடுத்துங்க. ஒரு குவார்ட்டரோட ரெவென்யூக்கு கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதே துறையில் இருக்க இன்னொரு கம்பெனி எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா அது பொருந்தும். ஆனால் பரவலாக நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரி வெவ்வேறு துறையில் இருக்கிற பங்குகளை எடுத்து கம்பேர் பண்ணால் அது பொருந்தாது. இந்த ரெவென்யூ ஒவ்வொரு ஆண்டும் அடுத்தடுத்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த நிறுவனத்தோட லாபங்கள் பெருகும். அது தவிர இது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுதுன்னு அர்த்தம். அப்போது அதில் முதலீடு செய்கிறதுங்கிறதுக்கான பாசிட்டிவான சிக்னல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் தொடர்ந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வருவாய் கம்மி. இது இப்படியே 3-4 வருஷமாக இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ சிக்கல் இருக்குது அந்த கம்பெனியில். என்ன மாதிரி சிக்கல் இருக்கும்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு டெக் மஹேந்திரா இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 வருஷமாக தொடர்ந்து அதனோட ரெவென்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. இப்படி பல உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரியான தொடர்ந்து வருவாய் வீழ்ச்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா அது உங்களுக்கு ரெட் ஃப்ளாக். ஒரு முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மற்ற பல விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னா அப்போது இதை பொறுத்து நீங்கள் ஒரு காஷியஸாக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு எதனால் தொடர்ந்து வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும். ரெண்டாவது ஃபாலிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது லாப விகிதம் தொடர்ந்து குறையிறது. இப்போ நம்ம முதல்ல ரெவென்யூ குறையுதுன்னு சொன்னோம். ரெவென்யூ குறையிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிற போது நாம் இன்னும் ரொம்ப நுணுக்கமாக போகிறோம். அந்த ப்ராஃபிட் மார்ஜின் குறையுதுன்னா அங்கே நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரையும் அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்படி தொடர்ந்து லாபம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அப்புறம் நஷ்டத்துக்கு போகும். அப்புறம் நஷ்டத்துக்கு போய் அதுக்கப்புறமா அதனால் பல்வேறு சூழலால் ரெக்கவர் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்காதுங்கிறது மட்டும் இல்லை, நஷ்டம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு ஆயிரும். இப்போது இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அப்படின்னா இன்றைக்கி சந்தை சூழ்நிலையில் இதுக்கும் சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நாம் ஏற்கனவே பேசின சர்க்கரை துறையிலே ரேணுகா சுகர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதனோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அரவிந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டாக வரும். ரெண்டாவது இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ஆர் இவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயி சேலரி, வாடகை, அது இதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹைஃபையான ஸ்டோர் போடுறாங்கன்னு வைங்க, அதுக்கான செலவுகள் அதிகமாகுதுன்றதுனால இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் குறையலாம். அதுக்கு அடுத்தது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது பணப்புழக்கம். ஸோ ஒரு பக்கம் விற்பனை வரும், ஒரு பக்கம் செலவாகிட்டு இருக்கும். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக அந்த நிறுவனத்து கையில் கொஞ்சம் கையில் பணப்புழக்கம் இருக்கும். அந்த மாதிரியான பணப்புழக்கம் ரொம்ப டைட்டாகி கையில் ரெவென்யூவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அதுவே கூட ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான், சிவப்பு கொடி காட்டுற ஒரு நிலைமை தான் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்து. இப்போது இது எது மாதிரி காரணத்தினால இப்படி வரலாம்? இந்த பணப்புழக்கம் குறைவு
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குறையிறதுனாலையும் கூட இது மாதிரி வரலாம். 2வது சேல்ஸ் இருக்கும், அந்த சேலான பொருளுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, அந்த பணம் வந்து நமக்கு சேர்ந்திருக்காது. ஏன்னா பல தொழில்களில் உங்களுக்கு தெரியும், பொருளை உற்பத்தி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அவங்க சேல் பண்ணி தான் ரீபே பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து டீலர், சப் டீலர் இப்படி பல கட்டங்களில் போகும்போது பணம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு திரும்ப வந்து சேர்றதுக்கு ஒரு 3 மாதம் டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போது 3 மாதம் கழிச்சு வரும். சில நேரங்களில் அந்த 3 மாதம் கழிச்சு வராமல் இன்னும் கொஞ்சம் காலதாமதமானால் உங்களுக்கு அது டைட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது, அதுவும் தொடர்ந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும். அந்த மாதிரியான பங்குகளை முதலீடு செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எக்ஸசிவ் டெட் ஈக்விட்டி அனாலிசிஸில் ஒரு லெவலுக்கு மேலே கடன் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வட்டியாக பணத்தை சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த மாதிரியான நிறுவனங்களை நாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து டெட்டுங்கிறது கூட தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு நீண்டகால அடிப்படையிலான திட்டங்கள், பல்வேறு விஷயங்களில் வந்து அவங்க ஆரம்பத்தில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அது எல்லாமே வந்து ஈக்விட்டியில் முதலீடு செஞ்சோம்னா அந்த கம்பெனி ரெக்கவர் ஆக லேட் ஆகுங்கிறதுனால யாரும் முதலீடு செய்ய வரமாட்டாங்க. அப்போது அதில் வந்து கொஞ்சம் கடன் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் எக்ஸசிவ் டெட், கூடுதலான கடன் ஒரு லெவலுக்கு மேலேங்கிறது எல்லா கம்பெனிக்குமே பிரச்சனை. அதையும் நீங்கள் பார்த்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது புவர் கவர்னன்ஸ், அதாவது கம்பெனியோட நிர்வாகத்தில் வந்து சரியான அணுகுமுறை இல்லாமல் ஒரு மோசமான நிர்வாகம். அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நம்ம எல்லா நிறுவனமும் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனி சட்டங்களில் என்னென்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக தான் வந்து கம்பெனி செக்ரட்டரின்னு ஒரு ஆள் இருப்பார் ஒவ்வொரு கம்பெனிலையும். அந்த கம்பெனிஸ் ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த கம்பெனி சார்பாக அந்தந்த நேரத்துக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறையில் செஞ்சு அதை வந்து கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும். அந்த வேலைகளை செய்கிறது தான் கம்பெனி செக்ரட்டரியோட வேலை. அந்த கம்பெனி செக்ரட்டரி கொஞ்சம் அசட்டையாக இருந்தாலோ இல்லை அவரோட டீம் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தாலோ அங்கே வந்து ஒரு ஃபெயிலியர் வரலாம். இது தவிர ரெகுலேட்டர் இருக்குது, செபி அப்படின்னு சொல்லி பங்கு சந்தை ரெகுலேட்டர் இருக்குது. இந்த கம்பெனி ஒரு வேளை இன்சூரன்ஸ் துறையில் இருந்தால் இந்த செபி பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சு இருக்க நிறுவனன்றதுனால இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க சார்ந்த துறைங்கிறதுனால ஐஆர்டிஏ, அது வந்து இன்சூரன்ஸ் துறை ரெகுலேட்டராக இருக்கும். அப்போ 2 ரெகுலேட்டருக்கும் அவங்க வந்து அவங்க சொல்கிற விதிப்படி செய்யணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த கம்பெனி வரவு செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறாங்க இல்லையா, அதில் வந்து ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். அப்போது அதுலேயும் பல கம்பெனிகள் ஃபெயிலியர் ஆனது இந்த மாதிரியான சூழல்னால அப்படின்னு நமக்கு ஹிஸ்ட்ரியே சொல்லுது. ரொம்ப பிரபலமான நிறுவனம் அப்படின்னா சத்யம் கம்ப்யூட்டர். இந்த மாதிரியான நிறுவனம் இன்னைக்கும் இருக்கு. ஏன் பல பிரபலமான நிறுவனங்கள் பற்றியுமே கூட சின்ன சின்ன ரிமார்க்ஸ் இந்த மாதிரியான புவர் கவர்னன்ஸ்னால இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. டிசிஎஸோட ஒரு ஆஃபீஸில் வந்து பெண்களுக்கு வந்து சிக்கல் உருவாக்குனாங்க, அதே மாதிரி மதமாற்ற நடவடிக்கைகள் நடந்துச்சு, இப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட இன்னைக்கு ஊடகத்தில் வந்துகிட்டு இருக்கிறது தானே. ஸோ அதெல்லாம் கூட வந்து பார்ட் ஆஃப் புவர் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான விஷயமும் வரக்கூடாது. இன்னொரு பக்கம் நிதி சார்ந்த விஷயங்கள்லையும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டி அதை ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அவங்க பேங்க்ல வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இது வந்து என்சிஎல்டி கேஸாக மாறின சம்பவங்கள்லாம் நிறைய உண்டு. இது எல்லாமே சேர்ந்து புவர் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது கீழே பார்க்கணும். அப்போது புவர் கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதுக்கு அடுத்தது ஆடிட்டர்ஸ் இஷ்யூ. ஆடிட்டர்ஸ் இஷ்யூக்கு நான் ஏற்கனவே சொன்ன சத்யம் கம்ப்யூட்டர்லேருந்து இல்லை அண்மையில் சொல்கிறது அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க், அதில் வந்து இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து அண்மையில் தான் அதை பற்றி நிறைய பேசப்பட்டது. அதே மாதிரி ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் பற்றியும் இந்த மாதிரியான சில ரிமார்க்குகள் இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனோட லேட்டஸ்ட் நிலவரம் வந்து ஊடகங்களில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். ஸோ பிரபலமான ஆடிட்டர் நிறுவனங்கள் 4 நிறுவனங்கள் சொல்லுவாங்க. அதாவது டெலாய்ட்டு, அப்புறம் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்னு இன்னொரு நிறுவனம் இருக்குது, கேபிஎம்ஜி அப்படின்னு. இதெல்லாம் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள், ஆடிட்டிங் தொழிலில் ஈடுபட்டிருக்க நிறுவனங்கள். ஆனால் இந்த மாதிரி நிறுவனங்கள் மேலேயே வந்து அவங்க சரியாக கையாளல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அது சம்பந்தமான செய்திகள் நிறைய ஊடகங்களில் வந்தது. இதுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அது வந்து முறைப்படி தான் செஞ்சுருக்காங்களா இல்லை அந்த குற்றச்சாட்டு நியாயமா
அப்படிங்கிற விஷயம்லாம் செபிக்கு போகும். இல்ல மத்த ரெகுலேட்டர்களுக்கு போகும். ஐசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு போய் அவங்க வந்து இறுதியா வந்து அது சம்பந்தமான தீர்ப்பு சொல்லுவாங்க. நாம ஒரு முதலீட்டாளரா இருந்து இத பார்க்கும்போது, இப்படி புகார்கள் வந்த நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறத நாம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த விஷயமா நம்ம அந்த ரெட் ஃபிளாக்ல பார்க்க வேண்டியது வந்து, அடிக்கடி அந்த நிறுவனத்தோட பங்குகளை நிறுவனத்தை தொடங்கினவங்களே வந்து டைல்யூட் பண்றது. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு தொடக்க நிலையில ஒரு 100% ஒரே ப்ரமோட்டர் வந்து போட்டு முதலீடு செய்கிறார். இப்போ செபியோட ரெகுலேஷன் படி 25%னா வந்து பப்ளிக் ஹோல்டிங் இருக்கணும்னு சொன்னோம். அப்போ வந்து 75% அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் 5%, 10% அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு 50%க்கு வந்துருச்சு. அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? ஏன் அவர் தொடர்ந்து அவரோட கையிருப்பு பங்குகளை வித்துக்கிட்டே இருக்காருன்றத பார்க்கணும். அதுக்கு நியாயமான காரணம் எதுவும் இல்லை அப்படின்னா நாம என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த கம்பெனியை நடத்துறவருக்கே இந்த தொழிலை பற்றிய நம்பிக்கை குறைஞ்சு போச்சு போல இருக்கு. பல காரணங்கள் இருக்கலாம். சந்தை சூழல் மாறினது கூட காரணம் இருக்கலாம். அது மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த ப்ராடக்ட்டுக்கே சந்தை இல்லாம ஒரு நிலவரம் வருதுன்னா அப்போ வந்து அந்த நிறுவனத்து மேல நம்பிக்கை இழக்கிறாரு அப்படின்னா அது வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் நம்பிக்கை இழக்கிறாருன்னா நீங்கள் மட்டும் எப்படி நம்பிக்கை வைக்கலாம்? அதனால நீங்களும் விலகிக்கங்க அப்படிங்கிறது தான் எங்கள் பரிந்துரை. தொடர்ந்து இப்படி வந்து கம்பெனியை தொடங்கினவங்க அந்த பங்குகள்லாம் வித்துட்டு வெளியேறுறாங்க அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்துட்டு அது அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்யணும். அதுலேருந்து தேவைப்பட்டா வெளியும் வர தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது ப்ரமோட்டர் பிளட்ஜிங் த ஷேர். இப்போ நம்ம வந்து சந்தையில் வித்துட்டு வெளியே வராங்க அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை பார்த்தோம். ஆனால் சந்தையில் விற்கலை, ஆனால் அவர் வந்து அந்த பங்குகளை எடுத்துகிட்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சு கடன் வாங்குறாரு. அந்த கடன் வாங்குறது தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு எச்சரிக்கை மணி தான். ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கான நியாயமான காரணங்கள் ஏதாவது இருந்தாலொழிய நீங்கள் வந்து இந்த மாதிரியான கம்பெனியை தொடங்கினவங்க அவங்களோட ஷேர்களை அதிகமாக பிளட்ஜ் பண்ணுறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கணும். உங்களுக்கு சாதகமாக இல்லை ஒரு நல்ல நியாயமான காரணங்கள் கிடைக்கலன்னா அதையும் முதலீடு செய்கிறத அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன். ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், பல துறைகளுக்கு இந்தியாவில் வந்து பல ரெகுலேட்டர்கள் இருக்குது. பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டுக்கு செபி இருக்க மாதிரி, ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் துறைக்கு இருக்கிற மாதிரி, அதாவது பென்ஷன் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஎஃப்டிஆர்ஏன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. அதே மாதிரி விமான போக்குவரத்து துறைக்கு, அப்படி ஒவ்வொரு துறைக்கும் வந்து இந்தியாவில் பல ரெகுலேட்டர்கள் இருக்காங்க. அந்த ரெகுலேட்டர் சொல்கிற விதிகளை கடைபிடிச்சு அதுக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது ஒவ்வொரு கம்பெனிக்கும் கட்டாயம். அதில் விதி மீறல் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தால் ரெகுலேட்டர்கள் அதை பற்றி விசாரணை நடத்துவாங்க. அந்த மாதிரி விசாரணையில் நியாயமான காரணங்கள் சொல்லி அதுலேருந்து அந்த கம்பெனி வெளியே வர முடிஞ்சதுன்னா ஓகே. ஆனால் பெரும்பாலான சூழல்கள் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி விதி மீறல் நடக்குது அப்படின்னா அந்த நிறுவனங்கள் வந்து விசாரணைக்கு உட்பட்டு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு வாய்ப்புள்ள விஷயங்கள்னா அந்த நிறுவனங்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாக இந்த மாதிரி ரெகுலேட்டர் விசாரணை நடத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தோட பங்கு உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ரெகுலேட்டரோட விசாரணையில் என்ன தீர்ப்பு வருது, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். என்ன தீர்ப்பு அந்த ரெகுலேட்டர் சொல்கிறாங்கங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணணும். ஆனால் என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறதும் அது தொடர்பான செய்திகளை நீங்கள் வந்து தரவாக படித்தாலே உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குங்கிறத இன்னைக்கு வந்து ஊடகங்கள் சொல்லிடுறாங்க, முன்னாடியே இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கலாம். அதுக்கு அடுத்தது அன்சஸ்டைனபிள் வேல்யூவேஷன். அதாவது இன்னைக்கு பங்கு சந்தையில் விற்பனை ஆகிட்டு இருக்கிற அந்த மதிப்பு வந்து அதே அளவில் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எக்ஸஸா அந்த பங்குகளோட விலை ஏறி போச்சு, இன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு சூழலில் கடகடன்னு ஏறிடுச்சு, ஆனால் அங்கேயே அதை நிற்குமானா நிற்காது அப்படின்னு தெரிய வந்தால் அதை வந்து நீங்கள் அதிகமான விலை இருக்கும்போது விற்றுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது தான் நல்லது. அப்படி இல்லாமல் இவ்வளோ விலை ஏறிச்சே இது எப்படி எவ்வளோ குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிலேஷன்லேயோ இல்லை குழப்பத்திலேயோ இருந்தால் உங்களுக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பங்குகளோட விலை குறைஞ்சி போனால் ஆய்வு நிறுவனங்கள் இருக்காங்க, அந்த ஆய்வு நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த ஆய்வறிக்கை அடிப்படையில் திடீர்னு வந்து நிறைய அக்குமுலேட் பண்ணுறாங்க, அதனால் கடகடன் விலை ஏறிச்சு, இன்றைக்கி வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சு. ஆனால் பல சூழல்னால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நமக்கு போன டிசம்பரில் இல்லை ஜான்வரியில் இருந்த நிலவரம் என்ன, இன்றைக்கி இருக்கிற நிலவரம் என்ன, திடீர்னு வந்து அமெரிக்கா வந்து ஈரானை தாக்க ஆரம்பிக்க
அதை ஒட்டி ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க. ஏற்கனவே வந்து அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாங்கங்கிறதுனால சந்தை சரிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சூழலில் இப்படியான ஒரு தாக்கமும் வந்ததுனால மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அப்படி வெளி காரணிகளால் வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலேயும் சஸ்டைனபிள் வேல்யூவேஷன்றது சாத்தியம் இல்லாமல் போகலாம். அதனால் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ரெட் ஃப்ளாக். நீங்கள் பார்த்து ஒரு நியாயமான காரணம் இருக்குது, இந்த கம்பெனியோட நிறுவனர்கள் வந்து நல்ல நிறுவனர்கள், எத்திக்கல் ப்ராக்டிசஸ் அவங்கக்கிட்ட ஒழுங்காக இருக்குது, கம்பெனியோட நிதி நிர்வாகம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வேணா நீங்கள் வந்து பங்குகளை விற்காமல் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா நான் நீண்ட கால முதலீட்டாளர், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டால் அது ஒன்றும் பாதிப்பு உண்டாக்காது, அது வந்து நாளைக்கு ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு பங்கையும் தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியம். அதுக்கு அடுத்தது ஒரு நிறுவனம் ஒரு பொருளையோ இல்லை ஒரு கம்பெனியோ நம்பி இருக்கிறது அப்படின்னா அதுவும் வந்து என்றைக்குமே வந்து ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன சிங்கிள் ப்ராடக்ட் ஆர் சிங்கிள் கம்பெனி ஆஸ் அ கிளைண்ட். ஒரு கம்பெனி உற்பத்தி பண்ணி பொருட்களை விற்குது. அப்படி விற்கும்போது சந்தையில் அந்த பொருளை வாங்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான ஆட்கள் அது மாதிரி உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வந்து வெளியில் விற்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிற ஒரு அப்போலோ டயர் கம்பெனி எடுத்துங்க. அந்த டயர் பண்ணுறாங்களே ஒரே ஒரு கிளைண்ட்டாக வச்சுருக்காங்க. அவங்க காருக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, அப்புறம் டூ வீலருக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, டிராக்டருக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, லாரி, இப்படி பல விதமான வாகனங்களுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த டயர்களுமே கூட ஒரு கம்பெனிக்காக சப்ளை பண்ணுறாங்க. காருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காருக்கு மட்டும் பலவித கார் உற்பத்தியாளர்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி டூ வீலர்னா பல டூ வீலர் சப்ளையருக்கு இவங்க வந்து டயர் சப்ளை பண்ணுறாங்க. அது மாதிரி பரவலான ஒரு சந்தையை, பரவலான ஒரு கிளைண்ட் பேஸை கொண்ட ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்றைக்குமே பாதுகாப்பானது. ஏன்னா திடீர்னு ஒரு கம்பெனி ஆர்டர் கேன்சல் பண்ணிடுச்சு, இல்லை ஒரு ப்ராடக்ட் தேவை குறைஞ்சி போச்சு அப்படின்னாலும் மற்றதை வச்சு அந்த கம்பெனியோட லாபத்தை வந்து தக்க வச்சுக்க முடியும். ஒரே ஒரு கிளைண்ட் தான் இருக்காரு, அவர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாருன்னா அப்போ நீங்கள் எதை உற்பத்தி பண்ணி யாருக்கு விற்க போகிறீங்க? சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அந்த செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது வந்து பெரிய மார்க்கெட்டாக இருக்காது, டிபெண்டபிள் மார்க்கெட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு டைரெக்டாக சப்ளை பண்ணும்போது அந்த கிளைண்ட்டும் வந்து நிறைய கிளைண்ட் இருக்கணும். பல நல்ல நிறுவனங்கள், பல திறமையான நிறுவனங்கள் வந்து அவங்களோட மொத்த சப்ளைல அதிகபட்சம் ஒரு கம்பெனி சப்ளை பண்றாங்க, அது எவ்வளவு பர்சன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6-7% எல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்டு. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு 20 கிளைண்ட்டுக்கு மேல இருப்பாங்க அப்படின்னு நம்ம உத்தேசமா சொல்லலாம். இப்படியான விஷயங்கள் தான் வந்து என்னைக்குமே பாதுகாப்பானது. ஏன்னா இந்த ஒரு 5% ஒரு கிளைண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால வேணான்னு சொன்னாலும் அவங்க பிசினஸ் அதனால பெரிய அளவில் பாதிக்கப்படாது. இது வந்து இப்படி கிளைண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ப்ராடக்ட்டுக்கும். ஸோ அந்த வகையில் இப்படி ரெட் ஃபிளாக் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க வந்து கவனமா பார்க்கணும். இதுல வந்து மற்ற எல்லாமே சாதகமா இருக்கு, இதுல ஒரு மார்ஜினான விஷயம் அப்படின்னா அதவும் கூட ஆராய்ச்சி பண்ணி உங்க முதலீட்டு ஆலோசகர்கிட்ட கருத்துக்கள் கேட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யறது வந்து நல்லதா இருக்கும். இந்த வகையில இந்த வீடியோல நம்ம பேசின பல விஷயங்கள்லாம் வந்து கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு புது தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.